குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்சார் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ல மோர் சர்க்கிள் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோர் சர்க்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். மோர் சர்க்கிள்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். வந்து இப்போ ஒரு ரவுண்ட் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் பார்ல ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஆறு உங்களுக்கு வந்து டார்க் வந்து இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணுறது பதிலாக ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிள் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சாம்பிளுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் மோர் சர்க்கிள். அதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது அப்படின்னு பார்க்குறது. ஸோ வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைபார். டைபார் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா யூனிஆக்சியல் லோடிங். டைராய்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஏ ஹூக் டைப். வந்து டிராக்டர் ஆர் டிராக்டர் ட்ரெய்லர் பம்ப் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு ட்ரக் ஆர் சம்திங் இருக்கு. ட்ரக்ல வந்து முன்னாடி மெயின் வெஹிக்கிள் தான் உங்களை வந்து பின்னாடி இருக்க லோடை வந்து இழுத்துட்டு போக போகுது. ஆனால் பின்னாடி இருக்க லோடு வந்து தனியாக எக்ஸ்ட்ராவா ஒரு தனி எக்யூப்மெண்ட் அது. அது வந்து மெயின் வெஹிக்கிள் கூட சேர்ந்து வரதில்லை. ஸோ அப்படி வரும்போது அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த டை ஹூக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதில் வந்து யூனிஆக்சியல் லோடிங், அந்த எக்ஸாக்சிஸில் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்து லோடு வந்து இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி யூனிஆக்சியல் லோடிங் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பார் இருக்கு, ஒரே ஆக்சிஸ்ல வந்து லோடு இருக்கு. அதில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா ஸோ சிங்கிள் எக்ஸாக்சிஸில் மட்டும் லோடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்சிஸ் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கிறது தான் டை பார்க்கு வர யூனிஆக்சியல் லோடிங். அது வந்து பைஆக்சியல் லோடிங் பார்க்கலாம். இன்னும் ஒரு தின் சிலிண்டர்ஸ் எடுத்துக்கோங்க. தின் சிலிண்டர் எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து 2 வகையான ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் ஆகும். ஒன்று வந்து சிலிண்டர் வந்து இப்படி பாதியா கட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அடுத்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பாதி பார்த்தா இது இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனுக்குள்ள இந்த திக்னஸ், ஸோ அங்கே வர ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே சிலிண்டர் வந்து 2 பார்ட்டா பிரியுது. ஸோ அது வந்து ஆக்சியல் ஆர் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால ஆகிற ஃபெயிலியர் வந்து இந்த மாதிரி 2ஆ பிரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து பைஆக்சியல் லோடிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்ட்ரெஸ் இருக்கும், எக்ஸ் இருக்கும் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து டென்ஷனாகவும் இருக்கலாம், கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு a டார்ஷன். வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ஆக்சியல் லோடிங் எதுவும் இல்லை, ஆனால் வந்து டார்க் மட்டும் இருக்கு. உங்களுக்கு ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட், இந்த பக்கம் உங்களுக்கு வந்து திருப்புறாங்க, இந்த பக்கம் திருப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா சுற்றியும் டார்க் மட்டும் இருக்கும் 4 டைரக்ஷன் 4 சைட்லையும். ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபார் டார்ஷன். நெக்ஸ்ட் வந்து கம்பைன் லோடிங். பெண்டிங் டார்ஷன் ரெண்டுமே இருக்கு, சேர்ந்து இருக்குன்னா ஸோ 4 ஆக்சிஸ்லையும் உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 ஆக்சிஸ்லையும் உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வரும் டார்க் வரனால. ஸோ டென்ஷன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கிங்க, கம்ப்ரெஷனா நெகட்டிவ் வரும். இதே வந்து உங்களுக்கு சியர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இதோட டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டீங்கன்னா இந்த பக்கம் போகுது இந்த சியர், இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், அதுக்கு வந்து பாசிட்டிவ். இதே இந்த சியர் பார்த்துட்டீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்கு, கிளாக் வைஸ் சியருக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் சைன் போடுங்க. வந்து மோர் சர்க்கிள் வந்து பார்க்கலாம். மோர் சர்க்கிள் வந்து டை பார் ஃபர்ஸ்ட். அதில் வந்து யூனிஆக்சியல் லோடிங் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நேமிங் வச்சிடலாம். கார்னர்ஸ்க்கு ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ யூனிஆக்சியல் லோடிங், ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு 100 மெகா பாஸ்கல்னு சொல்லிட்டு லோடு வருது. ஸோ ஒரு சைடு வர ஸ்ட்ரெஸ் வந்து 100 மெகா பாஸ்கல். எப்படி நீங்கள் மோர் சர்க்கிளில் வரைவீங்கன்னா, மோர் சர்க்கிளில் 2 ஆக்சிஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. வந்து சிக்மா 1 சிக்மா 2 2 வேல்யூ. இதே ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சியர் பிளேன், இது வந்து பிரின்சிபல் பிளேன், இது சியர் பிளேன்னு சொல்லுவாங்க.
ஷியர் பிளேனில் பார்த்தீங்கன்னா டவு மேக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒய் வேல்யூ வந்து ஷியராக இருக்கும். ஸோ ஏபின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா, அதாவது ஏபி லைன் எடுத்துட்டோம்னா அந்த கேஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் சிக்மா, ஒய் ஆக்சிஸில் டவு இருக்கும். ஸோ இதில் வந்து சிக்மா வந்து 100, அதே டவு ஷியர் வந்து இதில் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிறதே ஒரே ஒரு யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சிஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஷியர் வந்து கிடையாது, ஜீரோ. இதே பிசி எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, இல்லை ஷியரும் இல்லை. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஷியரும் இல்லை, ரெண்டுமே ஜீரோ பிசியில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் வந்து சர்க்கிளில் கிராஃபில் வந்து ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 100,0 வந்து மார்க் பண்ணிக்கலாம். வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 100, ஒயில் வந்து 0. ஸோ இந்த பாயிண்ட்டு பிசி வந்து 0,0. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷனில் வருது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ஷன் வருது. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு, 2 வச்சு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இதை வந்து டயமீட்டரை வச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து டயமீட்டரை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதோட சென்டர் என்ன வரும்? 100ல பாதி வந்து 50. இதில் வந்து சென்டர். இதில் வர மேலே வர மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டவு மேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த சிக்மா 1 சிக்மா 2 என்னன்னா, இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து சிக்மா 1, மினிமம் வேல்யூ வந்து சிக்மா 2. ஸோ இதில் சிக்மா 1 வந்து 100 மெகாபாஸ்கல், இதில் வந்து சிக்மா 2 வந்து 0. ஸோ டயமீட்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் என்னன்னு பார்த்தோம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2. ஸோ 100 மைனஸ் 0 100. இதே ரேடியஸ் பார்த்தோன்னா இதில் பாதி இருக்கும், பாதினா டவு மேக்ஸ். ஸோ ரேடியஸ் வந்து டவு மேக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2, அதில் பாதி பை 2 அப்படின்னா 50 வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுதான் மோர் சர்க்கிள் கான்செப்ட். உங்களுக்கு மோர் சர்க்கிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிவ்யூ பார்த்துட்டோம்னா சிக்மா அண்ட் டவு. சிக்மாங்கிறது ஷியர் பிளேனு, டவுங்கிறது சிக்மாங்கிறது உங்களுக்கு பிரின்சிபல் பிளேனு, டவுங்கிறது ஷியர் பிளேன். ஸோ இதில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், இதில் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 சிக்மா 2 இருக்கும், இதில் வந்து ஷியர் மேக்ஸிமம் ஷியர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதோட டயமீட்டர் பார்த்தோம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2. இதே ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் பார்த்தோம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. அதுதான் உங்களுக்கு வந்து டவு மேக்ஸ் ஈக்குவலாக இருக்கும் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ பைஆக்சியல் லோடிங் பார்க்கலாம். சின் சிலிண்டரில் வந்து ஒரு எலமெண்ட் ஏபிசிடி எடுத்தாச்சு, 2 ஆக்சிஸ்லையுமே லோடு இருக்கு. வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 100 இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 50 இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஷியர் கிடையாது, பைஆக்சியல் மட்டும்தான். இப்போ மோர் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஆக்சிஸ் வந்து சிக்மா அண்ட் டவு போட்டுக்கலாம். வந்து ஏபி பிளேனில் பார்த்துட்டோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் 100, ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. பிசி பிளேனில் பார்த்தோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் 50, ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0, 50,0. இப்போ வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கிராஃபில். ஸோ 100,0, 50,0 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து இதை டயமீட்டரை வச்சுட்டு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்மா 1, இது சிக்மா 2. சிக்மா 1 இஸ் 100, சிக்மா 2 இஸ் 50. ஸோ இதில் டயமீட்டர் பார்த்துட்டோம்னா 2 மைனஸ் பண்ணிக்கலாம், அப்போ வேல்யூ வந்து 50. இந்த ரேடியஸ் வந்து டவு மேக்ஸ். டவு மேக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது ரேடியஸ் பார்த்தோம்னா 3/2 இஸ் 25. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா இதில் சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 மைனஸ் பண்ணிக்கணும். இதே வந்து உங்களுக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2/2 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் வந்து கிடைச்சிடும், அதோட கோஆர்டினேட்ஸ். இப்போ சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2/2 போடுவீங்க. 100 + 50 எவ்வளோ? 150/2. 150/2 வந்து 75. இப்போ வந்து சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் கிடைச்சிடும். ஸோ இது வந்து தின் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து டார்சன். டார்சன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 ஆக்சிஸ்லையும் 4 பிளேன்லையும் ஷியர் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏபிசிடின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னதான் டார்க்குக்கு வந்து நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? வந்து இது 100 சொல்லியிருக்காங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து. ஸோ 100 மெகாபாஸ்கல் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது வந்து பாசிட்டிவ். பிசியில் வர ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஸோ ஏபி பிளேனில் பார்த்துட்டோம்னா இதில் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஸோ ஏபி பிளேன் பார்த்தோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் கம்மா ஷியர் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஏபியில், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100 இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ 0,100. இதே பிசியில் பார்த்துட்டோம்னா நார்மல் இல்லை 0, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100, கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் நெகட்டிவ் போட்டுக்கணும். ஸோ 0, -100. ஸோ 2 கோஆர்டினேட்ஸும் நம்ம
இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 0 இருக்கு, 0 ஒய் ஆக்சிஸில் 100. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ 0 ஒய் ஆக்சிஸில் -100. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை டயமீட்டரை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டவு மேக்ஸு. உங்களுக்கு வந்து பிரின்சிபல் பிளேன் வர பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து σ1 மேக்ஸிமம் வேல்யூ, σ2 இஸ் மினிமம் வேல்யூ, ரேடியஸ் வந்து உங்களுக்கு டவு மேக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ σ1 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன டவுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு டவுனா 100 வந்து டவு, அது வந்து ரேடியஸ்னா இங்கே வந்து உங்களுக்கு டவு தான் இருக்கும். ஸோ σ1 ஈக்குவல் டு டவு ஈக்குவல் டு 100 வேல்யூ. இது σ2 வந்து நெகட்டிவ்ல இருக்கும், -100. இதே டயமீட்டர் பார்த்தீங்கன்னா σ1 -σ2, 100 -100 போட்டோம்னா 200 கிடைக்குது டயமீட்டர். இதே ரேடியஸில் பார்த்தோம்னா டயமீட்டர் பை 2 போட்டோம்னா σ1 -σ2 பை 2, 200/2 ஈக்குவல் டு 100. ஸோ இது வந்து உங்களுக்கு டவு மேக்ஸ். ஸோ வெறும் டார்ஷன் மட்டும் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் சர்க்கிள் வந்து சென்டர் இன்டர்செக்ஷன் ஆஃப் shear plane அண்ட் பிரின்சிபல் பிளேன். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் shear ஆக்சிஸ் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பைன் பெண்டிங் அண்ட் டார்ஷன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ். இதில் பார்த்துட்டோம்னா இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் ஏபிசிடி. இதில் வந்து சியரும் இருக்கு, உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 100 இருக்கு ஏபியில், சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்றாங்க. இதே ஒய் ஆக்சிஸ் பிசியில் பார்த்துட்டோம்னா இதில் வந்து 40 இருக்கு ஆக்சியல். பாசிட்டிவ் 40 வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், இங்கே 40 கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சாரி, கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏபி பிளேனை பார்த்துட்டோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் சிஎஸ் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் 100, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து 40, கவுண்டர் கிளாக் வைஸ்னால 40, பாசிட்டிவ் 40 போட்டுக்கிறோம். 100, 40. பிசி பார்த்துட்டோம்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் 40, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து 40, கிளாக் வைஸ் பண்ணால நெகட்டிவ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராஃப் மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா 100, 40 வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், எக்ஸ் ஆக்சிஸ்ல 100, ஒய் ஆக்சிஸ்ல 40. இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். நெக்ஸ்ட் வந்து பிசி. பிசியில் பார்த்துட்டோம்னா 40, -40 இருக்கு. ஸோ எக்ஸில் 40, ஒய்ல -40. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இதை வந்து ரெண்டு லைனையும் ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டு பாயிண்ட்ஸையும் வச்சு லைன் ட்ரா பண்ணிட்டு இதை டயமீட்டரை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையலாம். ஓகேவா? சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கிளோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு σ2 இருக்கும், ரைட் எக்ஸ்ட்ரீம் இந்த ஸோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணணும், அங்கே வந்து உங்களுக்கு σ1. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. வந்து ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் வந்து உங்களுக்கு மேக்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து தெரியாது இதில். இதே வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு இன்பிட்வீன் ஆக்சிஸாக இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு அலாங் ஆக்சிஸ் இல்லாமல் ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா σ1 ஃபார்முலா σx + σy/2 + root of σx - σy/2 whole square + tau square. tau வந்து இங்கே கொடுத்துருக்க வேல்யூ, இந்த σx σy வந்து கொடுத்துருக்காங்க, σx σy. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஓஏ σ1 என்ன இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு என்ன வேல்யூனா பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து சென்டருக்கு 0, இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம் இதோட சென்டரு, இதுக்கு வந்து பின்னு வச்சுக்கலாம் இந்த இன்டர்செக்ஷன். ஸோ ஓஏ + ஏபி. ஓஏ பார்த்துட்டோம்னா சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் குறிக்குது, சென்டரோட கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட் ஏபிங்கிறது உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். ஓஏ + ஏபி, இது வந்து ஓஏன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபார்முலா σx + σy/2, 0. 0ங்கிறது ஒய் கோஆர்டினேட்ல 0 வருது அதனால. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃபார்முலா, அதுதான் நமக்கு தெரியும் டவு மேக்ஸ். டவு மேக்ஸ் = ரேடியஸ் = இது வந்து நமக்கு தெரிஞ்ச முன்னாடியே தெரிஞ்சது σ1 - σ2/2 = இந்த ஃபார்முலா √of σx - σy/2 whole square + tau square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்னென்ன σ1 σ2 அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். σx σy இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு σ1ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா
சிக்மா 1 கிடைக்குது. அதே மாதிரி மைனஸ் போட்டோம்னா சிக்மா 2 கிடைக்கும். ஸோ சிக்மா 1 சிக்மா 2 இருக்கு. டவு மேக்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதான் வந்து உங்களுக்கு கம்பைன் லோடிங் வருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு கம்பைன் லோடிங் கிளியராக இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இருக்கு, டவு எக்ஸ் ஒய்யும் இருக்கு. இந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ இருக்கு. சிக்மா 1 சிக்மா 2 ரெண்டுல ஏதோ ஒன்று ஜீரோ. அப்படி இருக்கும்போது என்ன கண்டிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சம வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை டூன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இப்போ வந்து டவு சிக்மா 1 ஈக்குவல் டு இந்த வேல்யூ பிளஸ் ரேடியஸ் இருக்கு. இதே சிக்மா 2 வந்து இந்த வேல்யூ மைனஸ் ரேடியஸ் இருக்கு. ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரேடியஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இது இன்டூ 2ன்னு கிடைக்கும். பை 2 போட்டோம்னா இதே வேல்யூ கிடைச்சிரும் உங்களுக்கு. சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 ஹோல் டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வருதுன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 ஈக்குவல் டு சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 பை ஹோல் டிவைடட் பை 2. வந்து ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோன்னு சொல்றாங்க. நம்ம சிக்மா 2 ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜீரோன்னு அசியூம் பண்ணோம்னா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் கேஸ். இன்னொன்று என்னன்னா, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சிக்மா 1 ஈக்குவேஷன் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 root of sigma x minus sigma y by 2 whole square plus tau x y square. ஸோ இதில் வந்து நம்ம சிக்மா 1 இந்த சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய்க்கு பதிலாக சிக்மா 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் சிக்மா 2 எடுத்துட்டோம்னா சிக்மா 2 வந்து ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ரைட் சைட் கொண்டு வந்தெல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ ரூட்ல இருக்கு, ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா இதை வந்து டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டவு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டேர்மை மட்டும் நம்ம இப்போ லெஃப்ட்ல கொண்டு போயிடலாம். இப்போ வந்து இந்த ஃபார்மேட் பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா ஒய் கேன்சல் ஆகிடும், சிக்மா எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏ பிளஸ் பி வந்து சிக்மா எக்ஸ், ஏ மைனஸ் பி வந்து போட்டீங்கன்னா சிக்மா எக்ஸ் கேன்சல் ஆகிடும், சிக்மா ஒய் மட்டும் இருக்கும். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பிக்கு வந்து சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய்னு கிடைக்கும். ஈக்குவல் டு டவு எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டவு எக்ஸ் ஒய்க்கு வந்து ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போனால் ரூட் ஆகிடும். ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும்னா tau xy equal to root of sigma x into sigma y. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வில் பி ஜீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து shear stress ஃபார்முலா பார்த்தோம்னா tau max முன்னாடியே பார்த்தது தான். Action shear stress is equal to sigma 1 minus sigma 2 whole divided by 2. This shear strain பார்த்தோம்னா shear strain maximum equal to epsilon 1 minus epsilon 2. இதான் வந்து உங்களுக்கு shear strain ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் பியூர் சியர். இது வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா வந்து சியர் வந்து பியூர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி டார்சன் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா டார்சன் மட்டும் இருக்கு 4 பிளேன்ல. இன்னொரு கேஸ் எப்போன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சியர் இல்லை, ஆனால் நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ்ல டென்சைலாகவும் ஒரு ஆக்சிஸ்ல கம்ப்ரெசிவாகவும் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்தா கூட இது ஸ்டேட் ஆஃப் பியூர் சியர் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சியர் வந்து சொல்றாங்க பியூர் சியர் எப்போ வரும்னா, ஸ்டேட் ஆஃப் பியூர் சியர் எப்போ வரும்னா இது வந்து நார்மலா டார்சன் சொல்லிக்கலாம். ஆனால் பியூர் சியர்னு எப்போ சொல்லுவோம்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே சிக்மாக்கு ஈக்குவலா இருக்கணும், எல்லாமே சேம் நியூமரிக்கல் வேல்யூவா இருக்கணும். வந்து நம்ம டார்சனுக்கு வந்து நம்ம மோர் சர்க்கிள் வந்து போயிடலாம். இப்போ டார்சனுக்கு வர மோர் சர்க்கிள் போனோம்னா
டார்சனுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட் வந்து டார்சன் ஜெசிடஸ்னா மோர் சர்க்கிளோட சென்டர் வந்து XY சென்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் சர்க்கிள் இருக்கு. இப்போ சிக்மா ஒன்னுக்கு என்ன வருது, இந்த கரஸ்பாண்டிங் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதோ அதான் சிக்மா ஒன். சரிதா? சிக்மா டூக்கு கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் சிக்மா டூ. ஆனால் என்ன வேல்யூ நெகட்டிவ்ல வருது அவ்வளோதான். டோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே வேல்யூ தான், திரும்பி சிக்மாவே தான். சரி, டோ மேக்ஸும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸும் இதே ஷியர் ஸ்ட்ரெஸ் தான். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவுக்கு வந்து இப்போ சிக்மான்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சிக்மா ஒன்னும் சிக்மா தான் வருது, சிக்மா டூவும் சிக்மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி டவு மேக்ஸும் சிக்மாவாக தான் இருக்கும். சைன் வேணா இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆகலாம், ஆனால் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ மெம்பர் வில் பி இன் ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியர் அண்ட் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னுச்சுன்னா வந்து ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியர் அப்படின்னு சொல்லலாம். again ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியருக்கு வந்து எல்லா ஸ்டேட்ஸும் ஈக்குவல் நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒன்லி டார்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னுச்சுன்னா அதுக்கு வந்து பியூர் ஷியர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்சிஸ்ல கம்ப்ரஷனும் ஒரு ஆக்சிஸ்ல டென்சைல் லோடு இருக்கு, இதில் வந்து டார்க் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியர் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பாடினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா 4 ஆக்சிஸ் 4 பிளேன்லயும் உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு வந்து ஷியர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே ஈக்குவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஸோ 4 டென்சைல் நார்மல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடியில் வந்து எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தாலும் அதே ஸ்ட்ரெஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஷியர் இல்லை, கரெக்டா? எல்லா இடத்துலையுமே 100 இருக்குன்னா இப்போ இங்கே வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, சிக்மா எக்ஸ்ல வந்து 100,0 கிடைக்குமா? இது பார்த்தீங்கன்னா இதுவும் 100 தான் இருக்கு, 100,0 இருக்கு. ஸோ இதுவும் 100.0 அதே பாயிண்ட், இதுவும் அதே பாயிண்ட், எல்லாமே ஒரே பாயிண்ட்ல தான் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்டாக கிடைக்கும். எப்போ எல்லா எல்லா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வந்து ஈக்குவல் வேல்யூவாக இருக்கு அப்படின்னு இருக்குன்னா வந்து மோர் சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்டாக கிடைக்கும். வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இல்லை இதில். இப்படி வர கேஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஒன் சிக்மா டூ எல்லாமே சிக்மாக்கு ஈக்குவல். ஸோ இதில் வந்து மோர் சர்க்கிள் வந்து பாயிண்டாக இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே வேல்யூ தான் உங்களுக்கு. ஸோ சிக்மா ஒன் ஈக்குவல் டு சிக்மா, சிக்மா டூ ஈக்குவல் டு சிக்மா, ரெண்டுமே ஒரே வேல்யூ, ஒரே பாயிண்டாக இருக்கனால. டவு வந்து உங்களுக்கு ரேடியஸ் இல்லை, அதனால 0. So there is no shear and all the normal stresses are equal. The stress taken at any angle is same as the normal stress. இப்போ எந்த ஆக்சிஸ், இப்போ 0 டிகிரி 45 90 30 டிகிரி எந்த டிகிரியில நீங்க அந்த பாடியை கட் பண்ணி நீங்க வேல்யூ எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து சிக்மாக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாடியில். அந்த மோர் சர்க்கிள் வந்து பாயிண்டாக இருக்கும் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாடியில். ஸோ இவ்வளோதான் மோர் சர்க்கிளில் வர இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாவே இது போதுமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மீன்வேல் SOM பிளேலிஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அது எடுத்திருக்க மெத்தட் வந்து ஓகேனா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் அது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.